Hi Hi guys, guys, welcome back to our channel. So இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல கொஷின் அண்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொஷின் கேளுங்க அதை வந்து நம்ம vlog-ஆ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட போட்டிருந்தாங்க. அதுக்கு சில பேர் கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. அந்த கொஸ்டினுக்கு தான் இப்போ வந்து நாங்க வந்து ரிப்ளை பண்ண போறோம். ஸோ அந்த கொஸ்டின் என்னன்றது எனக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாது. சுத்தமா இன்னும் நான் கண்ணிலே காட்டல. இவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஸ் நான் ஓகே, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், ஆன்சர் வந்து திங்க் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் வீடியோ பார்ப்பீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா எங்களுடைய லாஸ்ட் விலாகை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வியூஸ் போனதுக்கு அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் ரீசன் நீங்கள் தான். ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக அதை நினச்சி கூட பார்க்கல. எப்படியும் சரி ஓகே, அதாவது அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே போகிறதில்ல, என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எத்தனை பேர் ஷேர் பண்ணீங்கன்னு தெரியல, எவ்வளோ பேர் லைக் பண்ணீங்கன்னு தெரியல. இது வரையும் 5000 லைக் பக்கம் போயிருக்கு. ஸோ அதை கிராஸ் பண்ணியே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லாமே உங்களுடைய சப்போர்ட். இதுக்கப்புறம் வர வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். எஸ், அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். அப்படி ஏதாவது பிடிக்கல அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழில் பெனோ 0607 அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்கள் ஊர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிங்காரப்பேட்டை. அது எல்லாருக்கும் தான் தெரியும், அப்படி சொல்லக்கூடாது. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஊத்தங்கரை தாலுக்கில் ஒரு வில்லேஜ். ஸோ அந்த இடத்துல தான், அதுதான் வந்து எங்களுடைய நேட்டிவ். இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஓசூரில் இருக்கும். அடுத்து பவன் அவர் கேட்டிருக்காங்க செலிபிரிட்டி சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செலிபிரிட்டிலாம் ஒன்றும் இல்லை, செலிபிரிட்டியாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது ஒரு நாளில் கண்டிப்பாக நடக்கும். ருத்விஸ்ரீ சதீஷ் அவங்க கேட்டிருக்காங்க வேர் ஆர் யூ ஃப்ரம் சிஸ் அப்படின்னு சொல்லி. அதேதான் சேம், அவங்களுக்கு அதே தான் சொல்லிக்கிறேன். என்னோட நேட்டிவ்மே இவங்க ஊர் தான், ரெண்டு பேரும் சேம் ஒரே ஊர் தான். அது வந்து தனி கதை, அது வந்து அடுத்து தனியாக பார்த்துக்கலாம். அதெல்லாம் இப்போ வேண்டாம். ஸோ அவங்களுக்கும் சேம் அதே தான். அதாவது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல சேம் டிஸ்ட்ரிக்ட் தான். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஊத்தங்கரை தாலுக்குல சிங்காரப்பட்டைன்னு சொல்லி ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்கு. அந்த வில்லேஜ்ல ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அதிலே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது திவ்யா ரவிச்சந்திரன் அவங்க கேட்டிருக்காங்க லவ் மேரேஜ் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது எனக்கு லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். எஸ், அது வந்து சில பல போராட்டங்கள்லாம் கடந்து, சில பலலாம் இல்லை, பல போராட்டங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் விட்டுறலாம். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருந்தது, லவ் இருந்து ப்ளஸ் அரேஞ்ச் மேரேஜ். ஹரி அஃபிஷியல் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அண்ணா அண்ணியை ஃபர்ஸ்ட் எங்கே பார்த்தீங்க, எப்போல இருந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எங்கே பார்த்தோம் ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகங்கள்லாம் சொல்ல மாட்டேன், ஸ்கூல்ல தான் பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேயும் பார்த்துருக்கோம், தெரியல எங்களுக்கும். சின்ன வயசுல பார்த்தது சரியா ஞாபகம் இல்லை, ஆனால் ஸ்கூல்ல பார்த்தது ஞாபகம் இருக்கு. ஸோ அதனால அப்படி சொல்லலாம். அது கூட ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலாம் ஞாபகம் இல்லை. அடுத்து எப்போல இருந்து லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீ தான் சொல்லணும். அதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். அந்த கொஸ்டினுக்கு வந்து நான் இன்னொரு நாள் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அடுத்து PST 004 இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரோ எப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு? இப்போதான் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பரில் ஆச்சு. ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க. தீப் பிரவீன் உன் மனசில் நான் இருக்கேனா தீபன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டு தான், இருக்கான், இல்லாமலாம் இல்லை. ஓகேவா. 381 அவங்க கேட்டிருக்காங்க உங்கள் ஒய்ஃப் பர்த்டே டேட் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்லக்கூடாது, ஏன்னா நாங்கள் செலிபிரிட்டி ஆகிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் கஷ்டம். அதனால் வந்து அப்படி ஓப்பனாலாம் சொல்லக்கூடாது. அப்படி இல்லை, அக்டோபர் மந்த் அது எந்த டேட்டுன்றதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டுபிடிச்சிக்கலாம். பிரிசி அவங்க வந்து 1K வந்தால் ஸ்டோரி சொல்கிறேன்னு சொன்னீங்க, சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம் சொல்லிடுங்க. இவங்க படித்த ஸ்கூல் அதுதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இல்லை, இவங்க படித்த ஸ்கூல் விலாக் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். அந்த விலாகில் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஒரு 800 சம்திங் வந்துருந்தோம். அப்போ நமக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டாங்க அப்படின்னா நான் வந்து புதுசாக ஒரு விஷயத்த சொல்லி நான் அதை வந்து விலாகாக போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலாம் கொஞ்சம் அப்படியே போய் இப்போ 2K தாண்டிடுச்சு. இன்னும் நான் அந்த வீடியோ போடாமல் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வரும். ஓகேவா? கண்டிப்பாக சொல்கிறேன். ஜஸ்லின் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க் யூ. மேரேஜுக்கு வர முடியல, சாரி. ஆமாம், மேரேஜுக்கு இன்வைட்லாம் உங்க பண்ணேன். ஃப்ரெண்டா? அதான் மேரியோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன், வர முடியலன்ட்டாங்க. அதுக்கு வந்து இப்போ கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. எப்போ மேரேஜ் ஆனதுக்கு? லாஸ்ட் இயர் செப்டம்பரில் ஆனதுக்கு இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஸோ இல்லை அப்பயே சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் இப்போ வந்து இதுக்காக சொல்கிறேன். அடுத்து வந்து என்ன அபிகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கியா, என்னோட விஷஸ் கன்வே பண்ணிவிடு மறக்காம அப்படின்னு சொல்லி ஜெஸ்லின் தான் சொல்லியிருக்காங்க. தெரியும், சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி. அதெல்லாம் சொல்லிட்டேன், சொல்லாமலாம் இல்லை. அடுத்து அவங்களே இன்னொரு கொஷின், இப்போலாம் சும்மா டைம் பாஸுக்கு லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்டலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி கொஸ்டின் நீ கேட்குறேன்னு சொன்னேன், ஆன்சர் நான் பண்றேன்னு ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். பட் எல்லா கொஸ்டினுக்கும் நீ ஆன்சர் பண்ணிட்டு இருக்க. ஆமாம், அது ஒரு சில கொஸ்டின் எனக்கு வந்ததா அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்லதான். என்னது டைம் பாஸ்க்கு லவ் இல்லை, பண்றதுக்கு? ஜெஸ்லினே என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போலாம் சும்மா டைம் பாஸுக்கு லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்டலாம் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, 2 பேருமே டைம் பாஸ்க்கு லவ் பண்றாங்கன்னா அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. இவங்களும் ஃப்ரீயா விட்டுருவாங்க, அவங்களும் ஃப்ரீயா விட்டுருவாங்க. பட் ஆனா ஒருத்தர் சின்சியரா லவ் பண்ணி ஒருத்தர் டைம் பாஸ்க்கு லவ் பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் தயவு செஞ்சு யாரையும் ஏமாத்தாதீங்க. அது பசங்களாகவும் இருக்கலாம், பொண்ணுங்களாகவும் இருக்கலாம். ஸோ உங்களுக்காக தான் இது. ஜெஸ்லின் எதாவது கேட்டிருக்காங்க, ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் லவ், உங்கள் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சா? ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் லவ்னா அது போகும், அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன் இல்லையா, நான் தனியாக அதுக்குன்னு ஒரு விளாக் எடுத்து செய்ய போகிறேன். அந்த விளாகில் நான் மொத்தமாக கலக்கிறேன், ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஐயோ, அதெல்லாம் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு. எங்கே வந்து பாம் வெடிக்கும்னு நினச்சோமோ அங்கே பாம் வெடிக்காது, எங்கே பாம் வெடிக்காதுன்னு நினச்சோமோ அங்கே தடப்படான்னு வெடியும். அதெல்லாம் நிறைய நடந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பா இதை பார்த்துட்டு எல்லாரும் உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு தான் கமெண்ட் பண்ண போறாங்க. பார்க்கலாம். இது ஜெஸ்லின் அவங்களே கேட்டுறாங்க, அபி ரொம்ப அழகா இருக்காங்க, எப்படி தீபன் உனக்கு ஓகே சொன்னா? ப்ளஸ் ஜோக், அதாவது 2 பேருமே நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்லி அவங்களே தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் அதை காட்டுறேன். யூ போத் லுக் பியூட்டிஃபுல் டுகெதர். இப்போ பார்த்துக்கிறீங்களா? எஸ், பதில் சொல்லு. திரும்ப நீயே மெசேஜ் பண்ணி அனுப்ப சொல்லிட்டியோ? பதில் சொல்லுங்க. நான் என்ன பதில் சொல்றது? எப்படி தீபனுக்கு ஓகே சொன்னீங்க? அழகுன்றது முகத்துல இல்லையே, மனசுல தானே இருக்கு. கேரக்டர் பார்த்து தான் லவ் பண்ணேன். அப்படிலாம் இல்ல, சும்மா அழகுல மயங்கி ஐயோடா, அவ்வளவு அழகா இருக்கீங்களா சார்? சரி சரி. எல்லாரும் பேசி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த இவங்க Q&A கொஸ்டின் மூலியமா கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. என்னைக்காச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி பிரேக்கப் பண்ணிடலாம்னு நினைச்சிருக்கீங்களா? நெவர். நானும் அப்படி நினைச்சதில்லப்பா இது வரைக்கும். அதாவது நடக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், கஷ்டம் 2 பேரும் இருக்கும், நல்லாவே சண்டை போட்டுப்போம். அதெல்லாமே நடக்கும். அது எப்படி எல்லாரும் நடக்கிற மாதிரி காமன் தான். ஸோ பட் ஆனா நாங்க அப்படியெல்லாம் எதுவும் யோசிச்சது. எஸ். அடுத்து ஜெஸ்லின் அவங்களே கேட்டிருக்காங்க, எப்போ பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் வீடியோ போடுவீங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு இந்த क्वेश्चन நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம்.